வைணவ தலங்களுள் முதன்மையானது என கருதப்படும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி முதற்கட்ட கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பூஜைகள் நடந்து வருகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், சொல்லுங்க, கும்பாபிஷேகத்தை ஒட்டி கோவிலில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, இது குறித்து சொல்லுங்க. வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று போற்றுதலுக்குரிய ஸ்தலம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில். இந்த அரங்கநாதர் கோயிலில் கடந்த 2000ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்த நிலையில் ஆண்டுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்பது ஆகம விதி. அதன்படி தற்பொழுது இந்த கடந்த ஓராண்டுக்கு மேலாக இந்த கோவிலில் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணியும் சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாத வர்ணங்கள் கோபுரங்களில் பூசும் பணியும் தொடர்ச்சியாக நடந்து வந்தன. தற்பொழுது 95% பணிகள் நிறைவடைந்த நிலையில் முதற்கட்ட கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலை பூஜை நேற்று இரவு துவங்கியது. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் காமராஜ் இந்த யாகசாலை பூஜையை துவங்கி வைத்தார். முதற்கால பூஜை தற்பொழுது முடிவடைந்த நிலையில் இன்று காலை 2ஆம் கால பூஜைக்காக வடகாவேரி எனப்படும் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு தற்பொழுது அந்த புனித நீரானது யாகசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு 2ஆம் கால பூஜை, அதன் பிறகு மதியத்திற்கு பிறகு 3ஆம் கால பூஜை என்று இன்று இரவு விசேஷமான பல யோகங்கள், சுதர்சன யாகம், ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டு இந்த புனித நீர் நாளை காலை, அதாவது 9ஆம் தேதி காலை 5:40 மணிக்கு 11 கோபுரங்கள் உள்ளிட்ட 43 சந்நிதிகளில் முதற்கட்ட கும்பாபிஷேக பணிகள் நடக்கவிருக்கின்றன. இதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் சார்பாகவும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பாகவும் திருச்சி மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த குறைந்தது ஒரு 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கு ஒன்று திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தால் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். அதைத் தவிர கோயில் பாதுகாப்பு பணிக்காக சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு கண்டறிவு பிரிவு போலீசார் இங்கேயே முகாமிட்டு தொடர்ச்சியாக சோதனை நடத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிவறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை மாநகராட்சி செய்து வருகிறது. மேலும் பக்தர்கள் வருவதற்கு ஏதுவாக சிறப்பு பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த முறை என்பது பொதுவாக ஸ்ரீரங்கம் கோயிலில் மிகப்பெரிய விசேஷம் என்றால் குறிப்பிட்ட விஐபிகள் பாஸ் மற்றும் சாதாரண பாஸ் என்று பாஸ்கள் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை அந்த மாதிரி பாஸ் எதுவும் வழங்கப்படவில்லை. பக்தர்கள் அனைவரும் வரலாம், அவர்களுக்கு விருப்பமான இடத்தில் நின்று அந்தந்த சன்னதியில் நின்று சாமி கும்பிடலாம் என்று கோயில் நிர்வாகம் தரப்பில் கூறப்படுகிறது.